கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே மினி ஃபுட்ஸு அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தடவை நம்ம மினி குக்கிங் யூட்டென்சில்ஸ் நம்ம பார்க்கலாம். இது ஆக்சுவலி சித்தப்பா வந்து ஆர்டர் பண்ணது. சரி, என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிடுச்சு. வாவ், இங்கே நிறைய மினி ஐட்டம்ஸ் இருக்குது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து பார்க்கலாம். இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பவுல்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது, 3 சைஸில் இருக்குது. ஒன்று பெருசு, மீடியம், ஸ்மால். இது அழகாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம்க்கு போகிறோம். க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ குட்டி கப்பு இருக்குது பாருங்கள், எவ்வளோ குட்டி டம்ளர். இது நல்லா ஸ்ட்ராங்காக வேறு இருக்குது. ஸோ இது நம்மளோட நார்மல் டம்ளரோட மெட்டீரியல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது மாவு வைக்கிற பக்கெட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துருக்கோம், அந்த காலத்தில் இதில் மாவு போட்டு மூடி வச்சுருவாங்க. அது பொங்கணுன்னே அதில் தோசை பண்ணுவாங்க, அது மாதிரி. ஓகே. இது 5 பெட்டி, ஆனால் 7 இருக்குது. ஸோ நல்லா க்யூட்டாக இருக்குது. எத்தனோண்டு இருக்குது பாருங்கள் கப்பெல்லாம். ஸோ இதில் கடுகு, சீரகம் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பாக்ஸ் கூட அழகாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐட்டமுக்கு பார்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது குட்டி குக்கர் போல். இதில் நல்லா ரெண்டு கலர் ஹேண்டில்லாம் இருக்குது. இது ஓப்பன் அழகாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டமுக்கு போகலாம். ஓகே, இது பிளேட்ஸ் போல். இது வந்து யூட்டென்சில்ஸ்க்கு மூடி வைக்கிற இது போல். ஓகே, இது எண்ணெய் சட்டி கரண்டி. ரொம்ப சின்னதாக இருக்குது, சின்ன வெர்ஷன். வாவ், நல்ல. இது ஒரு குட்டி தூக்குச்சட்டி. இதில் தண்ணி பிடிச்சி வைக்கிறது அதெல்லாம் விட கொஞ்சம் பெருசு இந்த தூக்குச்சட்டி. ஏதோ உள்ளே இருக்கிற மாதிரி. இதுக்குள்ளே வந்து இன்னொரு குட்டி இது இருக்குது. ஸோ இதுவும் அழகாக இருக்குது. இதுக்குள்ளே இன்னொரு குட்டி இது இருக்குது. சூப்பர் க்யூட். எத்தனோண்டு இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ குட்டி குடம் பாருங்கள், இதில் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு. அந்த மாதிரியே கொஞ்சம் குட்டி பிளேட்ஸு. ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டவ் வேறு கிடச்சிருக்கு. இதில் நம்ம திருகுற கூட பண்ணலாம். இது குட்டி கேரி பேக்கு. இதில் வந்து மூணு லேயர் இருக்குது. ஸோ ஓகே. இது தயிர் கிடையாது, அழகாக இருக்குது. நல்லா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா பிளேட்ஸ்லேயும் இதுதான் மெயின் பிளேட்டு. இதில் தோசை சுடுறது அந்த மாதிரிலாம். இப்போ நம்ம வந்து டீ, காஃபி எல்லாம் வடிகட்டுறதுக்கு இருக்குது. இது வந்து ரைஸை வந்து கிளறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தியெல்லாம் செய்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பிடிக்கிறது அதுக்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தோசை சுட்டோம்னா அதை வந்து எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கரண்டி. அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வேறு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதை பார்க்கலாம்.
இதுதான் நம்ம கடைசி ஆப்ஜெக்ட். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு பட்டன் வேறு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஒரு ஜாரு. இதில் என்ன ஃபன்னி திங்னா இதுக்குள்ளே வந்து பிளேடுக்கு பதிலாக நம்மளுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க சில்ட்ரனோட சேஃப்டிக்கு. இது குட்டி சாரு, இது சட்னி அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட அன்பாக்சிங்க்கு வந்து எண்டு வருது. ஸோ உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து டைனி வர்சஸ் பிக் அந்த மாதிரி வீடியோ போடணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பூஜாஸ் ஃபுடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.